கால் வருது. நாங்க மம்முக்கா கம்பெனிலேருந்து கால் பண்றோம். மம்முக்கா சாரோட ஒரு சீன் இருக்கு. அவரோட க்ரஷ்ஷா ஒரு லவ்வரா பண்ணணும். சார் ப்ளீஸ் சார் நான் பண்ணிடுறேன் சார். மம்முக்கா என்ன சைட் அடிக்கிறாரு? எப்படி இருக்குது? ப்ரொமோஷன் வந்து மம்முக்கா சார் வருவாரு. நாங்கெல்லாம் பின்னாடி போனோம். எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. பெரிய ஆர்டிஸ்ட் ஆச்சு, நம்ம கூட உட்கார்றாங்க. நம்ம இப்பதான் அப்கமிங்ல பண்ணிட்டு இருக்கோம். எப்படி சரிசமா நிக்க வைக்கிறாங்க? போகும்போது எல்லாரும் கை கொடுத்துட்டு போங்க. எனக்கு அவர் ஹக் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. மம்முட்டி கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபேர், இவங்க டார்க், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ப்ரொடக்ஷன் சைடு, ஃபுட்டு கொடுக்குறவங்க, இதில் அப்ரோச்சஸ்மே அந்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டில். ஃபர்ஸ்ட் நான் அந்த குட்டிக்கால தைரியத்தை பத்தி எப்படி? கண்ணை சுமுட்டவே கூடாது. பிசிக்கல் சேலஞ்சும் இருந்தது, மென்டல் சேலஞ்சும் இருந்தது. பூசாரிக்கு வந்து டக்குன்னு ஒரு பொண்ணோட இடுப்பை தொடணுங்கிறப்ப அப்படியே பயந்துட்டே இருந்தேன். முல்லை வணக்கம். முல்லை அரசி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ நேரத்திற்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வரிசையாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கொட்டுக்காளி படம் முடித்தோடனே நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு இந்த படம் பற்றி பேசுகிறதுக்கு வினோத்குமார் இருக்கார். இது என்ன கிராஃப்ட், எப்படி யோசிச்சு ஐடியா ஒன்று பண்ணார் அப்படின்னு நான் டக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது கிளைமேக்ஸ் போர்ஷனில் அந்த ஒரு இது இருக்குது. அந்த சூரிய அந்த ஒரு கேரக்டரோட ரியலைசேஷனே இந்த ஒரு கேரக்டர் தான். அது எவ்வளோ டெப்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்கள் கேரக்டர் எழுதியிருந்தது. அது மேபி நீங்கள் அக்செப்ட் பண்ணதா இல்லை டேரக்டர் ஒன்று சொல்லி அந்த கேரக்டருக்கு இவ்வளோ அழுத்தம் இருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவ்வளோ டைலாகே இல்லை, ஒரு டைலாக் வெறும் கிட்ட போய் பார்த்தா மூச்சு காத்து மட்டும் தான் கேட்கும். அந்த அளவுக்கு தான் அவங்களோட சவுண்டிங்கே அவ்வளோதான் இருக்கும். பட் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் அது திங் சூப்பர். ஃபர்ஸ்ட் நான் அந்த குட்டிக்கால தைரியத்தை பற்றி எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள் எனக்கு. ஏன்னா இனிஷியல் காலகட்டத்திலே போக போக இந்த மாதிரி போல்ட் ரோல்ஸ் ஓகே ஆரம்பிக்கும் போதே இப்படி ஒன்று அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். எனக்கு மேபி நான் அதை ஃபாலோ பண்ணல. அது கொட்டுக்காலில் அது எப்படி ஃபஸ்ட்டு? ஆக்சுவலாக சிஸ்டர் ரோல் தான் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போது வந்து எனக்கு இன்னொரு படம், இப்போது ஆக்காட்டின்னு ஒரு படம் கோவாவில் அவார்டு வாங்கியிருக்கேன். அந்த படம் பண்ணுறனால அது ரிலீஸ் ஆக போகும். இப்போ அவார்ட்லாம் அமுச்சிட்டதுக்கப்புறம் ஸோ அதுலேயும் ஒரு மேரேஜ் விமன், ஒரு ப்ரெக்னென்ட் விமன், ஒரு பையன் இருக்கிற மாதிரி, இதுலேயும் பையன் இருக்கிற மாதிரி எனக்கு கண்டினியூஸாக இதே மாதிரி சேனலில் பண்ண வேண்டாம். நம்ம டிஃப்ரெண்ட்டாக, எனக்கு ஒரே மாதிரி பேட்டர்ன் வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ இவர் சொன்னார், இல்லை முல்லை, நீங்கள் எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் ரோலை விட இன்னொரு ரோல் இருக்குது, நீங்கள் அதை பண்ணுங்கள். வினோத். ஆமாம். ஓகே. அது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பெரிய ஒரு புதுவிதமான ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு அந்த விஷயம் புதுசு இல்லை. ஏன்னா நானும் சவுத் சைடு தான். எல்லாருமே யாரை தான் வந்து கூட்டிகிட்டு போய் வந்து ஒழுங்காக படிக்கலைனாலும் இப்படி தான் போயிட்டு தண்ணி தொளிச்சு தொண்ணூறு பூசி விடுவாங்க, ஒழுங்காக தூங்கலைனாலும் இது நடக்கும். ஸோ எங்கள் ஊரில் நார்மலாக சவுத் சைடு வந்து எது சரியாக நமக்கு நடக்கலைனாலும் கோயில் கூட்டிகிட்டு போய் இந்த வேப்பல் அடிக்கிறது இதெல்லாம் இட்ஸ் நடந்திருக்கா? நான் படிக்கலன்னுலாம் என்ன வந்து கூட்டிட்டு. ஓகே. ஸோ இது வந்து இட்ஸ் ஹேப்பன். இது வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் சொல்லும் போது என்னால் அதை கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. எனக்கு அது புதுசாக இல்லை, எனக்கு அதோட டீப்னஸ் புரியும். அப்போது எது எனக்கு புதுசாக இருந்துச்சுன்னா, அவர் இந்த மாதிரி சில விஷயங்கள், அதாவது இதெல்லாம் காரணமாக காமிச்சு ஒரு பொண்ணோட உடலை எப்படி ஒரு டாக்டர் வந்து பேரண்ட்ஸ் இருக்கும்போது தான் தொடணுங்கிற ஒரு இது இருக்கோ, அதே மாதிரி அவங்க இருக்கும்போதே அந்த மூட நம்பிக்கையில மூழ்கி போன ஒரு பெற்றவரோட சொந்த இருக்கும்போது அப்பையும் ஒரு பொண்ணை எப்படினாலும் தொடலாங்கிற ஒரு விஷயத்த வெளிப்படுத்தணும்னு அவர் சொல்லும்போது சூப்பர்ல, இது நைஸ். ஏன்னா இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது, அதாவது எப்படி சொல்றது, இப்போ நாங்கள் ஒரு வேலை பண்ணியிருந்தாலும் அது தப்பா சரியான்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஏஜ்லயோ இல்லை அந்த சவுத் சைடில் நாங்கள் இருக்கக்கூடிய சூழலோ அந்த டைம் அது வந்து புரிதல் இருக்காது. ஓகே கூட்டிகிட்டு போகிறாங்க, ஓகே இதுதான் ரியாலிட்டி, இப்படி தான் உலகம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அப்போ இப்படி ஒரு பார்வைன்னு ஒன்று இருக்குங்கிறத வந்து ஒருத்தர் அதை புரிஞ்சுட்டு சொல்லும்போது இதையே நம்ம கனெக்ட் ஆயிருக்கும். ஆமாம். ஸோ எனக்கு அவர் சொல்லும் போது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு ஃபீமேல் சைட்லேருந்து அவர் யோசிக்கிறார்ல, பரவாயில்ல அப்படின்னு. ஸ்பாட்டுக்கு போனப்போ இட்ஸ் நாட் ஈஸி. சுற்றி இருக்காங்க, ஊரில் எல்லோரும் இருக்காங்க. ஸோ ஓகே இந்த சீன் எப்படி முல்லை அப்படின்னு ஒரு பதட்டம் இருந்துச்சு. அந்த பதட்டத்தை தாண்டி எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் ஏதாவது பண்ணணும், புதுசாக ஏதாவது செஞ்சு ஆகணும். இதை உன்னால் செய்ய முடியலன்னா உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ கண்டிப்பாக நீ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் ரெடி ஆனேன். பட் அவர் சொன்ன ஒரே ஒரு டிஃபிகல்ட் பாயிண்ட்டு தான் எனக்கு ரொம்ப நான் கஷ்டப்பட்டது. கண்ணை சிமிட்டவே கூடாது. ஸோ அப்போது வந்து
எனக்கு அது வந்து எப்படின்னா ஒரு பிடிவாதம், ஒரு அடமண்ட். அந்த கொட்டுக்காளிங்கிறது ஒரு அடமண்ட் தான். கொட்டுக்காளி. ஸோ அந்த ஒரு இது இருக்கணும், உன்கிட்ட வீம்பு இருக்கணும். நீ என்னனாலும் பண்றா, நான் அப்படிதான் நிப்பேன். ஏன்னா அதுல சீனே வந்து ஒரு பையனை லவ் பண்ணா, கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், இன்னும் இப்படிதான் இன்னும் இப்படிதான் இருக்கா. இருக்கா? நீ என்னனாலும் பண்ணு, நான் இப்படிதான் இருப்பேன். படிக்கணுமா, நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னை விடு. லவ் பண்ற பையனை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன், என்னை விடு. இதுதான் அந்த அடம் பிடிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஆனா என்ன சிக்கலா இருந்துச்சுன்னா, இந்த எலுமிச்சம்பழம் தேய்ப்பாங்க இல்லையா? அப்போ வந்து நல்ல வெயில்ல எலுமிச்சம்பழம் தேய்ச்சா நமக்கு சூடெல்லாம் இறங்கி கண்ணெல்லாம் பயங்கர கலங்கி ஆரம்பிச்சிடும். வெளில வந்துரும். கண்ணே வெளில வரும். கண்ணீரும் வரக்கூடாது. ஓகே. ஸோ வந்து நான் அதையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு எனக்கு எனக்கு என்னன்னா ஃபிசிக்கல் சேலஞ்சும் இருந்தது, மென்டல் சேலஞ்சும் இருந்தது. ஸோ அது ரொம்ப ஈஸியா கடந்து போல அந்த ரோல். எனக்கு ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தது. அது ஒன் டேல முடிச்சதா இல்ல எப்படி? இல்ல ஒரு 4, 5 இல்ல 6 டேஸ் கிட்ட போச்சு. அகைன் ஆமா, ஏன்னா பூசாரிக்கு வந்து இப்போ அவரும் அந்த சவுத் சைட்ல உள்ளவர். டக்குன்னு ஒரு பொண்ணோட இடுப்பை தொடணுங்கிறப்ப அவருக்கு ஒரு ஒரு பதட்டம் இருந்தது. அப்ப நான் சொன்னா, ஒரு அப்பாவா இது பண்ணிக்கோங்க, நான் ஒரு பொண்ணா பாருங்க, எனக்கு வயித்த வலி ஏதாவது ஒரு அவருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நான் உருவாக்கிட்டு, இப்போ நீங்க நிஜமாவே இப்போ தொக்கெல்லாம் எடுப்பாங்க தெரியுமா? ஸோ அவர் ஆக்சுவலா அவர் எடுக்கிறவர் தான். அப்படியா? அந்த ரிலேட்டபிள் பர்சன் தான். அதனால நீங்க எடுப்பீங்கல்ல, நீங்க கூச்சப்படாதீங்க, நீங்க அப்படி நினைச்சுக்கங்க, அது ஒரு கேரக்டர். நீங்க அவ்வளவுதான். சொன்னீங்களா வினோத்? இல்ல அவர் வந்து என்கிட்ட சொன்னார் இது மாதிரி அவர் கம்ஃபர்டபுளா இல்லை. ஏன்னா டேக் ஆகிட்டே இருந்தது. அவர் கையெல்லாம் ஷிவரிங் ஆச்சு, பதட்டமா இருந்தது. அப்போ நான் அதை கவனிக்கல. ஏன்னா எனக்கு நான் என் ரோல்குள்ள இருந்தேன். அவர் வந்து சொல்லும்போது அவர் ஏதாவது கம்ஃபர்ட் ஏதாவதுன்னா அப்போ நாங்க போய் உட்காந்து இப்படி பேசி ஒரு டைம் ரொம்ப ஸ்பீடாலாம் போல, ஸ்லோவா மூவ் ஆச்சு. ஸோ எனக்கு என்ன எலுமிச்சம்பழம் தேய்ப்போம், அதுக்கு திருப்பி ஏதாவது ஒரு இடத்துல கண்டினியூட்டி மிஸ் ஆகும், லைவ் சவுண்டு. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல சவுண்டு வந்துடும், திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ எனக்கு முடி போச்சு. நான் தொட்டெல்லாம் பார்ப்பேன், வழுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலையே அப்படின்னு. ஏன்னா ஹீட்டில் அப்படியே முடி வந்துடும், எலுமிச்சம்பழம் சிட்ரிக் ஆசிட்க்கு. அப்படியே பயந்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த ஷார்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் சொன்னேன், இது அப்படியே இந்த இடுப்பு சீன்லாம் அப்படியே காட்டுவீங்களா, இல்லை பிளர் ஆகுமா அப்படின்னா அவரே யோசிச்சாரு. சரி ஏதோ ஓகே நல்லா வந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டேன். அது அப்படியே வந்தது. பட் இட்ஸ் கான்ட்ரவர்சி. அந்த தம்மனா ஃபேஸ் போட்டு சிலதான் என்னால அதெல்லாம் வந்து என்னங்க இது நான் வந்து எவ்வளவு இதா ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டா சரி ஓகே ஃபைன், இப்படியோ அதை வந்து கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஆனா அது வந்து தப்பா கன்வே ஆச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் இருந்துச்சு. அது வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் நமக்கு எப்படின்னா ஒரு விஷயத்த இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸ் கிட்ட நம்ம சொல்லும் போது எல்லாராலையுமே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவங்க ஃபேஸ் பண்ணது கிடையாது, பார்த்தது ஆமா. கிடையாது. அப்போ சில பேர் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு படத்துக்கு போறோம், அந்த படத்துல இருக்கிற சீனை வச்சு நம்மலாம் கலாய்ச்சி, இப்போ நம்மளும் அப்படிதான் சினிமாக்கு வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை நம்ம பார்த்த சில பேரெல்லாம் இருப்பாங்க. ஒரு சீனை வச்சு நம்ம ஓட்டிகிட்டே இருக்கணும், அப்போதான் நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம ஒரு ஃபன் பர்சனாக இருந்தால் அது அந்த டைமில் என்டர்டைமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தேட்டர்லேயோ இல்லை மற்ற இடங்கள்லையோ அந்த சில சீக்வன்ஸ் சில விஷயங்கள் எந்த படம்னாலும் அதை கலாய்க்கிறது, அந்த பின்னாடி இருக்கிற ஹார்ட் ஒர்க், அந்த எஃபர்ட்ஸ் யாருக்கும் தெரியாது. ஆமா, அதை பிளேமும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களும் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன ஆயிடுதுன்னா, அதோட வினோத் என்ன சொல்ல வந்தாரோ அது அப்படியே ரிப்பீட் ஆயிடுச்சு. அப்படியே ரிவர்ஸ் ஆகி இங்க பாரு எப்படி சீனு அப்படிங்கிற மாதிரி அது போயிடுச்சு. இது எதுக்காக எடுக்கப்பட்டது, இது என்ன சொல்ல வந்தோம், இது எதுக்காக ஒரு பொண்ணுக்கு இது போய் சேரணும், ஒரு பேரண்ட்ஸ்க்கு இது போய் சேரணும். அந்த டைட்டிலே அந்த கிளைமாக்ஸ். ஆமா ஒரு கேரக்டர் தான் டைட்டில். மெயினா என்னன்னா முக்கியமா பேரண்ட்ஸ்க்கு போய் சேரணும். யாரு என்ன பண்ணாலும் ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணை நீங்க நம்ப ஆரம்பிக்கணும், அதை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணுங்கிறது தான் விஷயம். ஸோ இதை தான் கன்வே பண்ண நினைச்சாரு. எங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு இன்ஸ்டால நிறைய மெசேஜ் நான் பார்த்த அந்த ஸ்க்ரீன்ல ஐ திங்க் கன்வே ஆச்சு. ஆமா, கன்வே ஆச்சு. சில பேருக்கு நிஜமாவே புரிஞ்சது, சில பேர் ஃபீல்லாம் பண்ணாங்க. எனக்கு பர்சனலாலாம் கால் பண்ணாங்க, இன்ஸ்டாகிராம்லலாம் கால் வந்தது, மெசேஜ் வந்தது. ஆமா, அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கும் இருந்துச்சுன்னு ஒரு சில பொண்ணுங்கள்லாம் எனக்கு அமிச்சாங்க. அப்புறம் சில பேர் ஒரு அங்கிள் வந்து எனக்கு மெசேஜ் அமிச்சார், இந்த மாதிரி என்னோட பொண்ணும் நான் வந்து கூட்டிட்டு போனேன், எனக்கு அது தப்பா சரியான்னு அப்போ தெரியல, இதுக்கப்புறம் நான் அதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறப்ப நைஸ், பரவாயில்ல ஒரு 10 பேர்ட்ட போனாலும் அது ஒரு இம்பாக்ட் ரியாக்ட் ஆயிருக்குல்ல. அதனால எனக்கு இந்த கேரக்டர்ல பண்ணது பயங்கர ஹாப்பி. ஓகே, ஆமா. அதனால எடுத்தோனே ஆச்சு, ஒரு 1 இயருக்கு மேல ஆயிடுச்சு. பட் இது பத்தி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. டக்குனு நீங்களாவது பேசுங்க எப்படி அப்படின்னு தோணுச்சு. அதனால எனக்கு என்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியும் எனக்கு அதுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையோங்கிற வருத்தம் இருக்கு. யாருமே அந்த ரோலை பத்தி பேசல.
அந்த ஒரு சின்ன அப்செட் இருக்கு. எல்லாரும் ஓகே கொட்டுக்கால்ல பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ரெகக்னைசேஷன் இருக்கு. பட் நமக்கு தேவை என்ன ஒரு ஆக்டருக்கு ஒரு அப்ரிஷியேஷன். அது எனக்கு ப்ராப்பராக கிடைக்கல. அதனால நான் கொஞ்சம் அப்செட் ஆனேன். ஆமாம். அப்புறம் விகடன்ல கூட என்னோட பேர் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அதில் ஒரு வருத்தம் இருந்தது. ஸோ ஓகே ஃபைன். நம்ம வளர்ற வரைக்கும் இது எல்லாமே ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ அடுத்து நம்ம பேச போற ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா நம்ம இண்டஸ்ட்ரியை பற்றினது கிடையாது. நம்ம ப்ரொடக்ட் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கிடையாது. ஆனால் அது நம்ம ப்ரொடக்ஷன் தான். அது நம்ம ஆட்கள் தான் அப்படிங்கிற மாதிரி மம்முட்டி கம்பெனி அண்ட் ரீசென்ட்லி கலம்காவல் படத்துல வந்து ஒரு சின்ன கேரக்டர். அந்த 20 பேர்ல நீங்களும் ஒருத்தர். ஒரு ஒரு சீன்ல பார்த்தோம். 20 ஹீரோயின்ஸ்ல நீங்களும் ஒருத்தர். தென் வந்து உங்களை ஒரு சீன்ல பார்த்தோம். அப்புறம் போட்டோகிராஃப்ஸ்ல பார்த்தோம். அப்புறம் வரைஞ்சதுல பார்த்தோம். எஸ், ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதுக்கு சின்ன கல்லு பெத்தலாபுங்கிற மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாலும் சரி, படம் கொண்டு போன விதத்திலும் சரி ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப எப்படா அது இந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ கலம்காவல் அந்த டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? மம்முக்கா ஒரு விட நான் கண்ணூர் ஸ்குவாட் பண்ணேன். அது பேசும், அது தனியா இருக்கு. அது அதுல பண்ணதுனால லைக் எல்லாருமே டக்குன்னு கூப்பிட மாட்டாங்க. அப்பவே சொன்னாரு மம்முக்கு என்னோட ஆக்டிங் பிடிச்சிருக்குன்னு சொல்லி என்கிட்ட வந்து பேசினாரு. அப்படியா? அவர் தான் ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ணாரு கண்ணூர் ஸ்குவாட். ஆமா, ஏன்னா அது ஃபர்ஸ்ட் கிளாப். அது இப்போ அகைன் நீங்க ரிவைஸ் பண்ணீங்கனாலும் கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள அந்த சீன்ஸ் வரும். ஆமா, கேமரா இங்க இருக்கும், ஆன் கேம் பார்த்துட்டு அந்த அவ்வளவுதான். ஆமா, இப்படிதான் இருப்போம். ஒரு இன்வெஸ்டிகேஷனே மொத்த ஒரு 2 நிமிஷத்துல அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. மலையாளம் கலந்த தமிழ். ஆமா, இப்போ மம்முக்கா சார் ஆப்போசிட்ல இருந்து பேசுற மாதிரி டைலாக் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு பெரிய டைலாக் அதுவும் மலையாளத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவர் தான் ஃபர்ஸ்ட் கிளாப் பண்ணார். ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகே ஆகி அவர் கிளாப் பண்ணோன்னே எனக்கு அப்படியே பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே கம்பெனி அங்கேருந்து எனக்கு மறுபடியும் ஒரு கால் வருது. நாங்கள் மம்முக்கா கம்பெனிலேருந்து கால் பண்ணுறோம். சார் சொல்லுங்க சார். நமக்கு அவ்வளோதான், நமக்கு அப்படியே பிளைண்ட் ஆகிடுவோம். மம்முக்கா சாரோட ஒரு சீன் இருக்கு, அவரோட ஒரு க்ரஷ்ஷாக ஒரு லவ்வராக பண்ணணும். சார் சார் ப்ளீஸ் சார், நான் பண்ணிடுறேன் சார். ஓகே, என்ன மற்ற டேட் இல்லை சார், நான் வரேன் சார், நான் என்னைக்கு டேட்டுன்னு மட்டும் சொல்லுங்கள் சார், நான் வந்துடுறேன். அப்போ தான் நான் வந்து ஆக்காட்டி பண்ணியிருந்தேன். அந்த படத்துக்கு நான் வெயிட் வேறு போட்டிருந்தேன். எனக்கு நான் ஐயோ நான் வெயிட்டோட போகணுமா அப்படின்னு. ஆமாம், ஸோ அதில் ஒரு வேணும், ஒரு வெயிட் வேணும். அதனால நான் இந்த வெயிட்டோட நம்ம போகணுமா அப்படின்னு எனக்கு ஒரு இது இருந்துச்சு. பட் ஓகே, என்னன்னாலும் பரவாயில்ல, மம்முக்காவா நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனது தான். மம்முக்காக நான் போயிட்டேன். என் பக்கத்தில் அவர் வந்து உட்கார்றாரு. நான் நினச்சேன் நான் மறந்துடுவாருன்னு நினச்சேன். நீங்கள் சாதா டெக்ஸ்டைலில் வேலை பார்க்குறீங்க. அவர் வந்து சார் சாய் சார் ஞாபகம் இருக்கா சார், முல்லை சார், தேங்க்யூ சார், கனுஸ்காலில் நல்லா பண்ணேன். அவ்வளோ பேசவே மாட்டார். அவ்வளோதான் கனுஸ்கால் நல்லா பண்ணேன், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ சார். அவர் இது ஒரு எங்களுக்கு அங்கே ஒரு 1 hour போயிருக்கோம் ஷூட். அவ்வளோதான் 1 hour தான். பஸ்ஸில் சீன் அவ்வளோதான். ஆமா, 1 hour தான். அதுக்கு முன்னாடி அவர் வருவாரு, நான் இங்கிருந்து அது இல்ல பட் அதுக்கு முன்னாடி அவர் அப்படி பின்னாடி நிப்பாரு, நான் திரும்பி பார்த்து சைட் அடிச்சிட்டு இருப்பேன். லைக் அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ஆனா சீன்ல வந்து அவர்தான் அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. ஆமா, நாங்க பார்த்த படத்துல வந்து நீங்க அவர்தான். ஆமா. ஓகே, சோ எனக்கு வந்து பயங்கர, அதாவது மம்முக்கா என்ன சைட் அடிக்கிறாரு எப்படி இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னா பெரிய சூப்பர் ஸ்டார் இல்லையா, அப்படி ஒருத்தர் கூட நம்ம வந்து ஒரு லைக் ஃபுல்லாக பண்ணலைனாலும் நானும் அவரோட பேர் அப்படிங்கிற மாதிரி என் மனசில் பயங்கர ஹாப்பி. இதை நான் யாருக்கிட்டே ஷேர் பண்ணணும்னு நடிச்சு முடிச்சுட்டு வந்தோடனே மொத்த ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி நான் மம்முக்கா கூட ஆக்ட் பண்ணிக்க தெரியுமா, பட் அதில் யாரும் இல்லை, இதில் நான் பேரா பண்ணிக்கிறேன். பேரா எப்போ படம் வரும் வரும்போது நான் சொல்கிறேன். அவரோட கெத் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ரிலீஸ்க்கு வந்து எனக்கு ப்ரொமோஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, டீசர் ரிலீஸ். கலம்காவல் அந்த ப்ரொமோஷன் ஒன்று இருக்குது, டீசர் பார்த்தோம். அது மம்முக்காவோட இது எடுத்துட்டு அந்த சிகரெட் எங்கிட்ட பண்ணுறது, அது ஒரு நல்லா இருந்தது, ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனல் மெட்டீரியலாக இருந்தது. பட் எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் தனியாக வராப்புல 20 அந்த ஹீரோயின்ஸும் அப்படியே என்னையா அது ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பயங்கரமாக இருந்தது அது. ப்ளஸ் மைக்கை கொடுத்து ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ண விதம், மம்முக்கா அவங்களை ட்ரீட் பண்ண விதம், எஸ்பெஷலி அந்த கேர்ள்ஸ் ஒன்று இருக்குது, விநாயகன் அவர் கௌரவிச்ச விதம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. ப்ளீஸ் அந்த ப்ரொமோஷனல் பற்றியும் ஷேர் பண்ணுங்க.
ப்ரொமோஷன் வந்து பிளானிங் இதுதான். மம்முக்கா சார் வருவார், நாங்கள்லாம் பின்னாடி போனோம். அவர் வந்துட்டார். எல்லாருமே ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கிளிப்லாம் விஷ் பண்ணோம். சார் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி பேசிட்டோம். அப்புறம் அவர் போவார், நாங்கள் பின்னாடியே போவோம். பட் என்னென்னா நம்ம எந்த இண்டஸ்ட்ரியும் குறிப்பிட்டு சொல்லலை. பட் சில இடங்கள்ல வந்து இவங்க வந்து பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க, இவங்க சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கான மரியாதை இவ்வளோதான் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்படி தான் நாங்கள் பார்த்துருக்கேன். பட் ஏற்றம் எனக்கு இறக்கம் இருக்கும். ஆமா. ஆனால் நான் மம்முக்கா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப மட்டும் எனக்கு அப்படி ஒரு ஃபீலும் வந்ததில்லை. அந்த மாதிரி யாருமே பண்ணதும் இல்லை. கனூர் ஸ்குவாட் அப்போ என் படம் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. எதுவுமே இல்லையே. பேப்பர் ராக்கெட் மட்டும் இந்த வெப் சீரிஸ் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் போர்த்தொழி ரிலீஸ் ஆயிருந்தது. போர்த்து ரொம்ப சின்ன கேரக்டர் வந்து போயிடுவேன் போட்டுட்டாங்க. அப்போ ஒரு புதுசா வர ஒரு வரக்கூடிய அப்கமிங் ஒரு ஆக்டருக்கு வந்து எப்படி ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம வந்து குனி குறி தான் நிற்போம். ஏதாவது கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்குறது, ஒரு தயக்கம் இருக்கும். அவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக டைரக்டர்லாம் வந்து நோ சார் ப்ளீஸ் கால் மீ ராபி. ஓகே ஓகே ராபி இவர் இல்லை, கண்ணூர். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் இங்கேயும் அவர் அப்படிதான் இருந்தார். அவர் நான் ஃபர்ஸ்ட் எனக்கு யார் டைரக்டர்னே தெரில. எல்லாருமே எங்கே இருந்தாங்க. எனக்கு வந்து யார் டைரக்டர் நான் வந்து என்கிட்ட அந்த கிளிப் இருக்குது. ஆக்சுவலாக அவர் வந்து என்கிட்ட டைலாக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் டைரக்டர். எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் டைரக்டர்னே எனக்கு தெரியலை. ஆமாம், யார் வந்து எப்பயுமே நமக்கு டைலாக் கொடுப்பா? ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் யாராவது வந்து தானே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நான் அதனால யாரோ ஒரு கோ டைரக்டர் அசோசியேட் நினச்சிட்டு அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருப்பேன். அப்புறமா தான் எனக்கு தெரியும் இவர்தான் டைரக்டர்னு. ஐயோ, இப்படி தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் தான் பார்த்தேன். ஸோ அங்கே வந்து எல்லாரையுமே உட்கார வச்ச விதம் எனக்கு சீரியஸாகவே எனக்கு பயங்கர ஹாப்பி. என்னன்னா நிறைய 2-3 பேர் பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. மாளவிகா இருந்தாங்க. ஸோ காயத்ரி எனக்கு என்னன்னா சில பேருக்கு வந்து இல்லை நீங்கள் உங்களுக்கு இந்த சீட்டு தான் நீங்கள் அப்படிலாம் உட்கார சொல்லுங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. எங்கேனாலும் உட்காருங்க, எதுனாலும் உட்காருங்க, அப்படிதான் அங்கே இருந்தது. நீங்கள் இல்லை நீங்கள் அங்கே உட்காரக்கூடாது, அங்கே போங்கன்னு யாரும் சொல்லவும் இல்லை, எதுவுமே பண்ணலை. எல்லாருக்குமே சமமான ஒரு மரியாதை. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஐயோ இவங்களாம் பெரிய ஆர்டிஸ்ட் ஆச்சு, நம்ம கூட உட்காடுறாங்க, நம்ம கூட லைன்ல நிற்கிறாங்க. யார் நினைச்சீங்க அப்படி? ஸ்ருதி இன்னும் 2 பேர் அவங்களும். ஸோ அவங்களும் எங்க கூட தான் லைன்ல நிற்கிறாங்க. யார் அதை பண்ணுவா? இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது யார் அதை செய்வா? நான் வந்து முடிச்சுட்டு போகிறப்பயே சொல்கிறேன், இல்லைப்பா அவங்க பெரிய ஆர்டிஸ்ட்டுப்பா, நம்ம சைட்லாம் அவங்கள தனியாக தான் உட்கார வைப்பாங்க, அவங்களுக்கு தனியாக வேற ஒரு மரியாதை இருக்கும், நம்மளை மட்டும் கொண்டு போய் அனௌன்ஸ் பண்ண வைப்பாங்க. பட் எல்லாரும் ஒரே ஈக்குவலாக அவங்க பெரிய படங்களில் பெரிய பெரிய கேரக்டர் பண்ணவங்க நம்ம இப்போ தான் அப்கமிங்கில் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி சரிசமமாக நிற்க வைக்கிறாங்க? என்னால் அது ஏற்றுக்கவே முடியல, அதை நம்பவே முடியல. மம்முட்டி கம்பெனி மம்முக்கா வேற யாருமே இல்லை, அவர் மட்டும்தான். அவர் கடைசியாக வந்து எனக்கு அப்படியே மைக்கெல்லாம் வரும்போது அப்படியே ஷிவரிங் ஆயிடுச்சு. ஐயோ நம்ம என்ன பேசுறது? அப்போ என்கிட்ட வரும், இல்லை அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்தானே ஓகே அப்படி சொல்லிட்டு நான் ஏதோ பேசிட்டேன். நான் என்ன பேசினேன்னு கூட எனக்கு தெரியல. போகும்போது எல்லாரும் கை கொடுத்துட்டு போங்க, எனக்கு அவர் ஹக் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்படின்னா அதுக்கப்புறம் நான் அப்படியே சாப்பிடவே இல்லைங்க அன்னைக்கு. எனக்கு வந்து ஒரு மாதிரி நான் வந்து வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டேன். ஸோ நான் அப்படியே ஒரு மாதிரி ஓகே ஹாப்பியாக இருக்கு. ஆமாம், இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது நல்ல காலம் நடந்தால் ரொம்ப சந்தோஷம் நினச்சிட்டு ஏன்னா இப்போ ஒன்று பிக் பண்ணி மம்முட்டி கம்பெனிலேருந்து ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அது சாரோட அப்ரூவல் இல்லாமல் கண்டிப்பாக வராது. அது அப்படி வருது. இப்போது அந்த ஒரு சீன் இருந்துச்சு இல்லையா, கலம்காவில் ஒரே ஒரு சீன் இருந்தது. அது சார் இதை ப்ரிப்பேர் எதாவது பண்ணாரா, இல்லை பக்கத்தில் உட்காந்துருக்கப்போ ரிஹர்சல் மாதிரி லைட்டாக ஏதாவது போச்சா, இல்லை டேரக்ட் டேக்கா? இல்லை அவருக்கு இல்லை ரிஹர்சல்லாம் போகலை, எதுவுமே ரிஹர்சல் போகலை. உடனே டேக்கு தான். அவர் வந்துட்டு அவர் எத்தனை தடவை கதை கேட்டிருப்பாரு, எத்தனை தடவை அவருக்கு ரிஹர்சல் தேவையா, எங்களுக்கு வேணாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எங்களுக்கும் ரிஹர்சல்லாம் எடுக்கலை. ஏன்னா இது புரிஞ்சுக்கிற அளவுக்கான ஒரு சீனாக தான் இருக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்தே எல்லாம் பண்ணியிருப்போம், சைட் அடிச்சுருப்போனால இதான் முல்லை இந்த மாதிரி சீக்வன்ஸ் தான் அவனு ஓகே. அவன் அது ரொம்பலாம் எடுக்கல, பிளா 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 எடுக்கல, தேவையான அளவுக்கு எடுத்து முடிச்சாச்சு. ஆமாம். ஸோ
எனக்கு குயிக்கா முடிஞ்சிருச்சே, இன்னும் ஒரு 3 நாள் அவர் கூட டிராவல் பண்ற மாதிரி சீக்வன்ஸ் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, அதெல்லாம் இப்போ இந்த ப்ரொமோஷன்ஸ்லலாம் எங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. சாட்டிஸ்ஃபைட் Yes. ஆயிடுச்சு. இப்போ இப்போ மறுபடியும் ப்ரொமோஷன் இருக்கு வேற. போகணும் அடுத்து. ஏன்னா பெரிய அன்எக்ஸ்பெக்டட் பிக் பாக்ஸ் ஆஃபீஸ் பெரிய ஒரு கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தப்போ எங்களுக்கு ஒரு மாதிரி, நான் வந்து அது ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன் நான். நீங்கள் எப்போ பார்த்தீங்க? இங்கே தான் பார்த்தீங்களா? நான் இங்கே தான் பார்த்தேன். ஓகே, ஃபோரமால போய் பார்த்துட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாச்சு. ஆமா. ஹவுஸ் இட் எல்லாருமே பயங்கரமா கத்துனாங்க, நான் எல்லாருக்குமே கத்துனேன். அதுலயும் அந்த இன்டர்வல் பிளாக் இருக்குல்ல, அது சொல்லக்கூடாது, பட் நைஸ் இன்டர்வல் பிளாக். ஐயோ நான் மிரண்டேன். கத்துனா எப்படி, லைக் நான் சும்மாவே கத்துவேன், நான் சும்மாவே சிரிப்பேன் சத்தமா, என்ன கேட்கவே வேணாம், நான் அந்த இடத்துல சதற விட்டுட்டேன். அடக்கிட்டு இருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆமா. ஸோ நான் வந்து சரி யாராவது பார்ப்பாங்களா, நம்ம தான் கண்டுபிடிப்பாங்களா, இந்த பொண்ணு சூப்பரா பண்ணியிருக்கல, நான் அந்த மாதிரிலாம் இந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்குல்ல, யாரு, நான் தான். ஸோ நம்மளே அந்த இடத்துல ப்ரொமோட் பண்ணிக்கிறது. சார் யாருக்குமே நம்மளை தெரியல, கொஞ்சம் ஒல்லியாகிட்டு வந்தனால கண்டுபிடிக்க முடியலையோ அப்படின்னு சொல்லிட்டு நானே மனசாத்திப்பேன். பட் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு 2 படம் அவரோட நான் பண்ணியிருக்கேங்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, பிளாஸ்டா இருக்கு. ஓகே, இல்லை ஐ திங்க் இப்போ என்னன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டீரியோடைப் ஒன்று பண்ணுவாங்க. இந்த கேரக்டர் ஒன்று பண்ணால் இந்த பொண்ணு அடுத்தது இந்த பொண்ணு இருக்கேப்பா, போன டைம் இதை பண்ணியிருந்தாங்க, இங்கே பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனால் அது நீங்கள் பண்ணது ஐ திங்க் 2 மலையாள படம் தான் பண்ணியிருக்கீங்களா? மலையாள படம் 2 பண்ணியிருக்கீங்களா? ஆமா, 2 தான் பண்ணியிருக்கேன். கண்ணு ஸ்குவாட் ஒன்று, கலம்கா ரெண்டுமே மம்முக்கா கூட. ஓகே, அவங்க நினச்சிருந்தா மேபி அந்த மாதிரியான ஒரு கண்ணூர் ஸ்குவாடில் பண்ண ஸ்கோப்பு இங்கே இருந்தது, கலம்காவிலையும் அந்த ஸ்கோப் இருந்தது, மேபி அங்கே பண்ணியிருந்துருக்கலாம். அவங்கள அந்த 20ல் 1 ஆஃப் த அப்படின்னு வைக்கும்போது அது எப்படி அந்த ஸ்டீரியோ டைப்புன்னு அவங்க பார்க்கறதுல நினைக்கிறேன் எனக்கு தெரியும். ஆமா, இல்லை அங்கே இல்லை. ஓகே, அங்கே கதை தான். இந்த கதைக்கு இவங்க யாரு பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுவாங்கங்கிற விஷயம் மட்டும்தான். அது யாராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. ஸோ இவங்க ஃபேர், இவங்க டார்க், அந்த ஒரு ஷார்ட் ஹைட் இப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி யாரும் பார்த்து நான் இன்னும் பார்க்கல. மேபி அது முன்னே இருந்திருக்கலாம், பட் இப்போ எனக்கு வர மலையாள படங்களில் சில அப்ரோச்சஸ்மே அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரியே இல்லை, நான் பார்த்ததில்லை. எனக்கு இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் அதை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டில். மேபி நான் இன்னும் மலையாளம் உள்ளே போனால் கூட எனக்கு தெரிய வாய்ப்பு இருக்கலாம், இல்லைனாலும் இல்லை தான். ஸோ மேபி அது நீங்க செய்ய முடியாது. இருக்கிறது சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கீங்க. மம்முட்டி நான் கம்பெனி போகும்போதே பெரிய கம்பெனி லேண்ட் ஆயிட்டேன். அதனால வந்து ஐம் சேஃப். மம்முட்டி கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கலாமா ப்ளீஸ்? இப்போ நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அவங்க அப்ரோச் பண்ற விதம் எப்படி எப்படி ஜெல் ஆவாங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. மம்முட்டி கம்பெனி அவங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, ரொம்ப மரியாதையா ட்ரீட் பண்ணுவாங்க. எப்படின்னா நான் வந்து நான் லீடாக பண்ணுறப்ப எனக்கு இங்கே எப்படி ஒரு மரியாதை கிடைக்குதோ, நான் அங்கே சின்ன ரோல் பண்ணுறப்ப எனக்கு அந்த மரியாதை கிடைச்சிது. அது மேனேஜர்ஸ் கொடுத்தாங்க, அங்கே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ப்ரொடக்ஷன் சைடு, ஃபுட்டு கொடுக்குறவங்க, எதுவுமே வந்து பார்ஷாலிட்டி இல்லை. அந்த 1 hour ஷூட்னாலும் அது ஆமாம் அதே மாதிரி தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு பாடி கார்டெலாம் வந்தாங்க தெரியுமா, நான் அவ்வளோ கெத்தாக ஃபீல் பண்ணேன். சார் நான் வீடியோ எடுக்கல. ஆமாம், கேரவன்லேருந்து இறங்கி வர 2 பேர் வராங்க. நமக்கு இதெல்லாம் புதுசு இல்லையா? சரி, என்னோட அசிஸ்டண்ட்டாக என்னோட தம்பி வந்திருந்தான். வந்து அவனுக்கு கொடை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரல, கொடை எடுத்துகிட்டு வராங்க. கொடை எடுத்துகிட்டு வரப்போது ஐ வாஸ் ஷாக் ஆக்சுவலி. என்னடா இது பெரிய ரோலா சின்ன ரோலா? எனக்கு நிஜமா நான் ஒரு மாதிரி பயந்துட்டேன். அப்புறம் காரா சரி ஓகே ஃபைன், பெரிய கார், சின்ன கார்லாம் இல்லை, ரொம்ப பெரிய கார் அது. நான் போய் ஏறி உட்காந்துட்டு அப்புறம் எனக்கு பேப்பர் அப்போ தான் கொடுக்குறாங்க, நான் ரிஹர்சல் பண்ணுறேன். நீங்கள் இங்கேயே உட்காருங்க, நாங்கள் சொல்லும் போது வந்தால் போதும். உள்ள ஒருத்தர் இருக்காரு, பாடி கார்டு இருக்காரு டிரைவர் பக்கத்தில், அவ்வளோதான். இறங்கும் போதும் அவர் வெளியே வந்தார். அதே தான் இதுலேயும் நடந்துச்சு, டீசர்லேயும் நடந்துச்சு. கனூர் ஸ்குவாடில் நான் போகல. ஆமாம், ப்ரீ-ரிலீஸ் ஈவெண்ட்லேயும் அதான் நடந்துச்சு. ஸோ அது சொல்லல, அது ஒரு மாதிரி புதுவிதமான அனுபவமாக இருந்தது. ஒரு பயங்கர மரியாதை, எனக்கு ராஜ மரியாதை. நான் அந்த மாதிரி கலம்கோல். ஓகே, கண்ணூர் ஸ்குவாடில் ஐ திங்க் இதில் மேபி வந்து இந்த 1 ஆஃப் த அப்படி ஹீரோயின்ஸ் அப்படின்னு இருந்ததுனால மேபி பாஸ் ஆகி போயிருக்கும். ஆனால் கண்ணூர் ஸ்குவாடில் அந்த ஃபர்ஸ்ட் கதையே 20 minutes உங்கள் மேலே தான் இருக்கும். அது உங்கள் மேலே, உங்கள் அந்த முருக மாமா அவர் மேலே தான் இருக்கும் அந்த கதையே. அதில் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் அவரா? ஆமா, ஓகே. அவர் மேலே தான், அவங்க மேலே தான் இருக்கும், உங்கள் மேலே தான் மொத்தமாக இருக்கும். நீங்கள் அந்த ரெஸ்பான்ஸ் அங்கே போய் ரிசீவ் பண்ணீங்களா? மலையாளத்தில் போய் ரிசீவ் பண்ணி ட்ரை பண்ணீங்களா கண்ணூர் ஸ்குவாடு? அஃப்கோர்ஸ். ஆமாம், அதுக்கும் நான் ப்ரொமோஷன்ஸ் போயிருந்தேன், சக்ஸஸ் மீட் இருந்தது, அப்பயும் நான் போயிருந்தேன். இதே தான்.
ஸோ சேம் டு சேம் எனக்கு டிஃப்ரென்ஸே இல்லை எல்லாருமே எனக்கு என்னன்னா எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது என்னன்னா நான் யாரையுமே அங்கே வந்து சார் போட்டு கூப்பிடவே இல்லை. நான் அங்கே போய் யார் கால்லையும் போய் விழவே இல்லை. அது அந்த ஸ்பேஸ் அவங்க கொடுக்க மாட்றாங்க. நம்ம வந்து போனோடனே ஒரு பெரிய ஆள்னு சொல்லிட்டு நம்ம அப்படின்றாங்க. இங்கேயும் அது இருக்கு. பட் நான் எல்லாருமே ரொம்ப உரிமையா பேர் சொல்லி தான் கூப்பிடுறது. ஒரு பயங்கர ஒரு ஃப்ரெண்ட்ஸான அதான் மம்முக்கான்னு கூப்பிடுறேன். ஓகே. ஆமா நானே சார் சொல்லுவேன். மம்முக்கா தான் சொல்லுவேன். ஓகே ஓகே. ஸோ ஒரு கம்ஃபர்ட் அங்கே வந்து பயங்கரமான ஒரு கம்ஃபர்ட் இருக்கு. இப்பயுமே வந்து கால் பண்ணா ஹாய் ரவி எப்படி இருக்கீங்க. இப்போ ரோனி வந்து ரைட்டர் அண்ட் நான் ஆக்டும் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ நான் அவர்கிட்டயே வந்து நான் அவரை சார்னு சொன்னாலும் சம்டைம்ஸ் வந்து திருத்த முடியாது. நமக்கு பழகிடுச்சு அது. ஸோ அதனால நம்ம அதை சில நேரங்களில் மாற்றிக்கவே முடியல. அதனால எனக்கு கண்ணு ஸ்குவாடுக்கும் கலம்காவலுக்கு சில விஷயங்கள் எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆமாம், ஒரே மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணாங்க. அதர்வைஸ் ஹாப்பி. சூப்பர். அண்ட் அடுத்து மலையாள ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா? தமிழ் ஆபீஸா நான் ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கேன். வரிசையா இருக்கு. தமிழ்ல பொறுத்த வரைக்கும் அங்கம்மாள் இருக்கு. ஐ திங்க் ஆக்காடி நான் வெயிட் பண்றேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு இன்டென்ஸான கேரக்டர்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸ்டில்ஸ்லாம் பார்த்தோன்னு அப்படி தெரியுது. அதை பற்றி பேசிட்டு இன்னொரு வருவாங்க. எஸ் மலையாளத்தில் அடுத்தடுத்து லைன் இல்ல நான் கதை தான் கேட்டுட்டு இருக்கேன். ஆமா, அடுத்து உள்ள போகணும்னா நம்ம கொஞ்சம் கரெக்டா உள்ள பார்த்து போகணுங்கிற ஒரு கிளாரிட்டி வேணும். அதனால இந்த மாதிரி இதே மாதிரியான ஒரு இன்டென்ஸ் அது ஃபாலோ பண்ணி பிடிச்சா அது ஒரு பிளேஸ் ஒன்று கிடைக்கும். நைஸ் நைஸ். சரி, ஏதோ ஒன்று பண்ணோன்னு பண்ணிடக்கூடாதுங்கிறது அவ்வளோதான். ஓகே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.